கல்வாரி லெந்து கால தியானங்கள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்தி நாங்கள் வரவேற்கிறோம். விசேஷமாக இந்த நாட்களில் நாம் கிறிஸ்துவின் பாடுகளை குறித்து அநேக காரியங்களை தியானித்து கொண்டே வருகிறோம். அவைகளின் மூலமாய் ஆண்டவர் நம்மேல் வைத்த அன்பையும் நாம் அவருக்கு செய்ய வேண்டிய காரியங்களையும் நாம் கற்றுக்கொண்டே வருகிறோம். இந்த நாளிலும் அந்த அடிப்படையில் நாம் இன்னொரு காரியங்களை கற்றுக்கொள்ள இருக்கிறோம். 1 பேதுரு 2 அதிகாரம் 24 வாசிக்கிறேன். நாம் பாவங்களுக்காக செத்து நீதிக்கு பிழைத்திருக்கும்படி அவர் தாமே தமது சரீரத்திலே நம்முடைய பாவங்களை சிலுவையின் மேல் சுமந்தார், அவருடைய தழும்புகளால் குணமானீர்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஏசாயா 53 அதிகாரம் 5 வசனத்திலேயும் இதே காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கிறதை பார்க்க முடியும். நம்முடைய மீறுதல்களின் நிமித்தம் அவர் காயப்பட்டு, நம்முடைய அக்கிரமங்களின் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார். நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது, அவருடைய தழும்புகளால் குணமாகிறோம் என்று சொல்லி கர்த்தருடைய வசனம் சொல்லுகிறதை நாம் பார்க்க முடியும். நம்முடைய ஆண்டவர் இந்த உலகத்திலே அவர் பாடுபடுவதற்காகவே வந்தார். இந்த நாளின் தலைப்பு இந்த சஃபரிங் சர்வெண்ட், பாடுபடும் ஒரு வேலைக்காரராய் அவர் இந்த உலகத்திலே வந்ததை நாம் அறிந்திருக்கிறோம். நாம் ஒவ்வொரு வேலைகளை செய்வதற்கு வரும்பொழுது அதற்குரிய கனத்தை, அதிலிருந்து சில சம்பாத்தியங்களை பெற்றுக்கொள்வதன் அடிப்படையிலே அதன் மீது ஆர்வம் வைத்து நாம் வருவோம். அங்கே தீங்கான ஒரு காரியம் இருக்குது, நமக்கு நஷ்டம் வரப்போகிறது, கஷ்டம் வரப்போகிறது என்றால் அந்த இடத்திலிருந்து விலகி விடுவோம். ஆனால் இயேசு இந்த பாடுகளை தாமாகவே முன் வந்து ஏற்றுக்கொண்டதை பார்க்கிறோம். ஏன் கர்த்தர் பாடுபட வேண்டும்? ஏன் கர்த்தர் இந்த பாடுகளின் மூலமாய் நம்மை அவர் சந்திக்க வேண்டும் என்றால், பாவம் செய்கிற எல்லாரும் தண்டிக்கப்பட வேண்டும், பாவம் செய்கிற எல்லாரும் மரண ஆக்கினை அடைய வேண்டும் என்கிறது சட்டம். இந்த சட்டத்தினூடாய் சென்றால்தான் கர்த்தர் நம்மை விடுவிக்க முடியும். இல்லை என்றால் நாம் தண்டிக்கப்படுவோம். நாம் நம்முடைய பாவத்தின் நிமித்தமாக பாடுபட்டு நாம் நரகத்திற்கு நேராக சென்று விடுவோம். ஆகவே தான் கர்த்தர் என்ன பண்ணுகிறார்? இந்த பாடுகள் மூலமாய் நம்மை விடுவிக்க வேண்டும் என்கிறதை கர்த்தர் தெரிந்து கொள்கிறதை பார்க்கிறோம். ஏனென்றால் அவர் தண்டிக்கப்படவில்லை என்றால், அவர் நமக்காக கிருபாதார பலியாகவில்லை என்றால், இந்த அக்கிரமங்களை சகித்து கொள்ளவில்லை என்றால் நாம் அந்த பாடுகளை பட வேண்டியதாக இருந்திருக்கும். நாம் அந்த பாவத்தின் சம்பளத்தை அனுபவிக்க வேண்டியதாக இருந்திருக்கும். என்றால் நம்மால் அந்த பாடுகள் எல்லாம் சகித்து மேலே வந்திருக்க முடியாது. அப்படி வர முடியாமல் இருந்தால் நாம் நரகத்திற்கு செல்ல வேண்டிய ஒரு சூழ்நிலைமை உண்டாயிருக்கும். அதை தான் இங்கே நாம் பார்க்கிறோம். கர்த்தர் பாடுகளுக்காக தம்மை அவர் ஒப்பு கொடுத்தார் என்று இந்த வசனங்கள் சொல்லுகிறதை பார்க்கிறோம். நம்முடைய மீறுதல்களுக்காக அவர் அடிக்கப்பட்டார், நம்முடைய காரியங்களுக்காக அவர் தாமே ஒப்பு கொடுத்தார் என்று பல காரியங்கள் சொல்லுகிறதை பார்க்க முடியும். இந்த 53 அந்த ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகத்தின் இந்த 53 அதிகாரம் முழுவதுமாக அவர் எப்படியெல்லாம் பாடுபட்டார், அந்த பாடுகள் எப்படிப்பட்டதாக இருந்தது, அதிலே அவர் என்ன செய்தார், அதன் மூலமாக என்ன கிடைத்தது என்று பல காரியங்களை நம்மால் அறிந்து கொள்ள முடியும். அந்த 53 அதிகாரம் 1 வசனம் முதல் 3 வசனம் வரை நாம் வாசிக்கும்போது அங்கே அவர் எப்படிப்பட்டவராய் இருந்தார் என்று சொல்லி அவருடைய ஆழ்தன்மையை குறித்து அங்கே வசனங்கள் சொல்லுகிறதை பார்க்க முடியும். அவருக்கு அழகும் இல்லை, அவருக்கு சௌந்தரியமும் இல்லை. அவரை பார்க்கும்போதோ நாம் அவரை விரும்பத்தக்க ரூபம் அவருக்கு இல்லாதிருந்தது. அவரை பார்க்கவே மிகவும் மோசமான நிலைமையில அவருடைய வாழ்க்கை இருந்தது என்று அங்கே சொல்லுகிறதை பார்க்க முடியும். அவருக்கு முகம் முழுவதும் ரத்தம், முகம் முழுவதும் அடிக்கப்பட்டு ஒரு 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 ஷேப், அவருக்கு ஒரு மனுஷனா இப்படி ஒரு ஷேப் இருக்கணும்னு சொல்லி இருப்பாங்க. அப்படிப்பட்ட ஒரு ஷேப் இல்லாத அளவுக்கு, சௌந்தரியம் இல்லாத அளவுக்கு, ஒரு ரூபம் இல்லாத அளவுக்கு அவருடைய முகம் மாறி போய் அவ்வளவு கொடூரமான சூழ்நிலைமையிலே கர்த்தர் இருந்ததை பார்க்கிறோம். 2வதாக இன்னொரு காரியம், அந்த 53 அதிகாரம் 4 வசனம் முதல் 6 வசனம் வரைக்கும் பார்க்கும்போது
அவர் எவ்வளவு அக்கறை மிகுந்த ஒரு நபராய் நமக்காக இருக்கிறார் என்று நாம் பார்க்க முடியும். மெய்யாகவே அவர் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை சுமந்தார். நாமோ அவர் தேவனால் அடிபட்டு வாதிக்கப்பட்டு சிறுமைப்பட்டவர் என்று எண்ணினோம். நம்முடைய மீதுகள் நிமித்தம் அவர் காயப்பட்டு நம்முடைய அக்கிரமங்கள் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார். நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது. அவருடைய தழும்புகளால் குணமாகிறோம். நாம் எல்லாரும் ஆடுகளைப் போல வழி தப்பி திரிந்து அவனவன் தன் வழியிலே போனோம். கர்த்தரோ நம் எல்லாருடைய அக்கிரமத்தையும் அவர் மேல் விழப்பண்ணினார் என்று பார்க்கிறோம். ஆண்டவர் நம் மீது எவ்வளவு அக்கறை உள்ளவராய் இருந்தார் என்பதை இந்த வசனங்கள் நமக்கு சுட்டி காட்டுகிறதை பார்க்க முடியும். நாம் தவறு செய்தோம், நாம் பாவம் செய்தோம், நாம் அக்கிரமம் செய்தோம், நமக்கு நோய்கள் இருந்தது நம்முடைய மீறுதல்களினாலே, இப்படி எல்லா காரியங்களையும் நாம் செய்தோம். ஆனால் பாவம் அறியாத ஒருவர், பாவமறியாத சர்வ வல்லமை உள்ள ஆண்டவர் நம் மீது அவ்வளவு அன்பு கூர்ந்ததினாலே, நம்மை அவ்வளவு நேசித்ததினாலே இவைகள் எல்லாவற்றையும் அவர் மேல் அவர் சுமந்து கொண்டதை நாம் பார்க்கிறோம். எவ்வளவு அற்புதமான ஒரு காரியம்! நாம் நின்றிருக்க வேண்டிய இடத்திலே, நாம் காரி உமிழப்பட்டு அதை வாங்கியிருக்க வேண்டிய இடத்திலே, நாம் அடிக்கப்பட்டு அது நம் மோசமாய் நடத்தப்பட்டிருக்க வேண்டிய இடத்திலே நமக்காக நம்முடைய காரியங்கள் எல்லாம் அவர் ஏற்றுக்கொண்டார் என்று பார்க்கிறோம். இன்றைக்கி நிறைய பேர் நம்ம இவ்வளோ தூரம் ஆண்டவர் விடுவித்து வந்தோம், நம்ம பல நிலைமைகளிலே கஷ்டப்பட்டு கவலைகளோடு இருக்கிறோம். ஒருவேளை இவர் அந்த மீட்பின் அந்த செயலை செய்யாதிருந்தால் நம்முடைய வாழ்க்கை எவ்வளவு மோசமானதாக இருந்திருக்கும் என்று நாம் யோசித்து பார்க்க வேண்டும். எவ்வளவு நல்ல ஆண்டவரை நாம் பெற்றிருக்கிறோம். நமக்காக அவர் பெரிய வல்லமை உள்ள தேவனாய் இருந்தும் நமக்காக அவர் அடிமையின் ரூபம் எடுத்து வந்தாரே. எதற்காக? பாடுகள் படுவதற்காக. பாடுகளின் மூலமாய் நம் மீது வைத்திருக்கிற அக்கறையை அவர் வெளிப்படுத்த அவர் சித்தமுள்ளவராய் இருந்தார். இதைதான் இந்த 4ஆம் வசனம், 5ஆம் வசனம், 6ஆம் வசனம் சொல்லுகிறது. அவர் எவ்வளவு அக்கறையாய் நம் மீது இருந்தார் என்று சொல்லப்படுகிறது. திரும்பமாக 53:7 9 வசனங்களை நாம் பார்க்கும்போது அங்கே நாம் ஒன்றை பார்க்க முடியும். இவைகள் எல்லாவற்றிற்கும் அவர் தம்மை ஒப்பு கொடுத்து அமைதியாக இருந்தார் என்று பார்க்கணும். மனதளவில் எல்லாத்தையும் ஆண்டவர் நமக்காக ஒப்பு கொடுத்ததை பார்க்க முடியும். அவருடைய சரீரத்தை, அவருடைய அந்தஸ்தை, அவருடைய பெரிய பெரிய அந்த பலன்களை, இவைகள் எல்லாவற்றையும் ஆண்டவர் நமக்காக ஒப்பு கொடுத்ததை பார்க்கிறோம். அவர் வாய் திறவாதிருந்தார், ஒரு சத்தமும் போடலை. மயிர் கத்தரிக்கிற ஆட்டை போல அவர் என்ன பண்ணுகிறார்? வாய் திறவாமல் இருந்தார் என்று வசனம் சொல்லுகிறது. நமக்காக எல்லாவற்றையும் ஒப்பு கொடுத்தார். அவருடைய மகிமையை ஒப்பு கொடுத்தார். அவருடைய எல்லா காரியங்களையும் ஒப்பு கொடுத்து நம்மை நேசித்தார் என்று பார்க்குறோம். அப்படிப்பட்ட ஒப்பு கொடுத்தல் எல்லாருக்கும் வராது. எந்த மனுஷன் ஏதோ நம்ம செஞ்சுருந்தோன்னா அவங்க இதை செய்கிறதுக்கு ஓகே, அவங்க எனக்கு செஞ்சுருந்தாங்க அதனால் நானும் பிரதிபலனாக இதை செய்யணும்னு சொல்லி சிலர் என்ன பண்ணலாம்? நமக்காக பாடுகளை அனுபவிக்கலாம். ஆனால் நாம் அக்கிரமங்களையும் அவருக்கு வேதனைகளையும் துக்கங்களையும் கொடுத்ததற்கு மாறாய் அவர் முழுவதுமாக தன்னுடைய எல்லாவற்றையும் ஒப்பு கொடுத்தது. அது எவ்வளவு அற்புதமான ஒரு செயல்! அந்த ஆண்டவரை நாம் உண்மையாகவே நம் போற்றி துதிக்க வேண்டுவது மிகவும் அவசியமான ஒரு காரியம். நம்முடைய வாழ்க்கையில் நாம் பாடுபடக்கூடாது என்பதற்காக தம்மை தாமே அவர் பலியாக ஒப்பு கொடுத்ததை பார்க்கிறோம். இவைகள் எல்லாவற்றையும் சொல்லிவிட்டு திரும்பவும் 10ஆம் வசனத்திலிருந்து 12ஆம் வசனம் வரைக்கும் பார்க்கிறோம். அவர் இவைகள் எல்லாவற்றையும் எதற்காக செய்தார் என்றால் தமது சந்ததியை காண அவரை செய்தார் என்கிறதை 10ஆம் வசனத்திலே பார்க்கிறோம். இவைகளெல்லாம் நான் செய்தது பிறகு பரிசுத்தமான ஒரு ஜாதி எழும்பும், தேவனுக்காக வைராக்கியம் பாராட்டுகிற ஒரு சந்ததி எழும்பும் என்கிற அந்த தரிசனத்தை கண்டவராய் இந்த பாடுகளுக்கு கர்த்தர் தன்னை ஒப்புவிக்கிறதை பார்க்க முடியும். 11ஆம் வசனத்திலே அவர் தமது ஆத்தும வருத்தத்தின் பலனை கண்டு திருப்தி அவர் என் தாசனாகிய நீதிபரர் தம்மை பற்றும் அறிவினால் அநேகரை நீதிமான்கள் ஆக்குகிறார் என்று பார்க்கிறோம். அவர் முதலாவதாக சந்ததியை கண்டு, ஒரு பெரிய சந்ததி இவர் பாடுபடுகிறது நிமித்தமாக ஒரு பரிசுத்த சந்ததி, நித்திய ஜீவனை சுதந்தரிக்கப் போகிற சந்ததி எழும்புகிறதை பார்க்கிறோம். அவர்கள் நீதிமான்களாய் எழும்புகிறதை பார்க்கிறோம். கர்த்தர் அநேக அக்கிரமக்காரர்களை இவர் மூலமாய் அவர் விடுவிக்கிறதை பார்க்கிறோம். இவைகளுக்காக தான் கர்த்தர் பாடுகளை ஏற்றுக்கொண்டார் என்று சொல்லி இந்த 53ஆம் ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் நமக்கு அற்புதமாக விளக்கி தருகிறது.
இந்த காரியத்தை ஆண்டவர் முழுவதுமாக ஒப்பு கொடுத்து செய்கிறார். பிலிப்பியர் 2ஆம் அதிகாரத்திலே பார்க்கிறோம், அவர் வெறுமையாக்கி தம்மை வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து அவர் மனுஷர் சாயலானார் என்று வசனம் சொல்லுகிறது. பல வசனங்களை நம்மால் பார்க்க முடியும். கலாத்தியர் 2:20 அவர் தம்மை நமக்காக என்ன பண்ணார்? ஒப்பு கொடுத்தார், நம்முடைய பாவங்களுக்காக ஒப்பு கொடுத்தார் என்று கலாத்தியர் 1:4 சொல்லப்பட்டிருக்கபடி எல்லாவற்றையும் தாமாகவே முன்வைந்து அவர் செய்கிறதை பார்க்கக்கூடிய, யாரும் அவரை கம்பல் பண்ணல. ஆனால் அவர் நம்மீது இருக்கிற அன்பு நிமித்தமாக அவர் நம்முடைய பாவங்களை, மீறுதல்களை, அக்கிரமங்களை இவைகள் எல்லாவற்றையும் நீக்குவதற்கு இந்த பாடுகளை ஏற்றுக்கொண்டார் என்று பார்க்கிறோம். இந்த சஃபரிங் சர்வெண்ட், அந்த துன்பப்படுகிற அந்த வேலைக்காரராக மாறுவதற்கு தம்மை தாமே ஆண்டவர் ஒப்பு கொடுத்ததை பார்க்கிறோம். அவருடைய தோற்றம் எவ்வளவா இருந்தது, அவருடைய அந்த அக்கறை எவ்வளவா இருந்தது, அவர் எவ்வளவாய் தன்னை ஒப்பு கொடுத்தார், அதன் பலன் என்ன என்பதை இந்த 53வது சங்கீதத்திலே நாம் பார்த்தோம். இவைகளெல்லாம் நாம் அவ்வப்போது நாம் கேட்கிறோம், அறிந்திருக்கிறோம். ஆனால் இவைகளின் மூலமாய் இந்த பாடுபடுகிற இந்த ஆண்டவருக்கு செய்ய வேண்டிய சில கடமைகளை கர்த்தர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறோம். இந்த நாளிலே அவைகளை உங்களோடு பகிர்ந்து கொள்ள நான் ஆசைப்படுகிறேன். கர்த்தர் அவைகளை நம் மனதிலே பதிய வைப்பாராக. இந்த பாடுபடுகிற ஆண்டவர், இந்த பாடுபட்ட ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையிலே சில காரியங்களை எதிர்பார்த்து தான் இவைகளை செய்கிறார். நாம் அவருடைய இரத்தத்தினாலே நீதிமான்கள் ஆக்கப்பட்டிருக்கிறோம். அவருடைய பாடுகளினாலே நமக்கு மீட்பு உண்டாயிருக்கிறது. அவருடைய தழும்புகளாலே நாம் குணமாக இருக்கிறோம். ஆனால் நாம் செய்ய வேண்டிய சில காரியங்களை கர்த்தர் நம்மிலே எதிர்பார்க்கிறார். 53வது அந்த தீர்க்கதரிசன புஸ்தகம், ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகத்திலே 3வது அதிகாரம் 3ஆம் வசனமும் 4ஆம் வசனமும் பார்க்கும்போது அங்கே இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது. 3ஆம் வசனத்தின் கடைசி பகுதி, அவரை எண்ணாமற் போனோம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதே 4ஆம் வசனத்தின் அந்த கடைசி பகுதியிலே சிறுமைப்பட்டவர் என்று எண்ணினோம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த 2 காரியங்களையும் முழுவதுமாக, இந்த 2 வசனத்தையும் முழுவதுமாக வாசிக்கும் பொழுது ஒரு காரியத்தை புரிந்து கொள்ளலாம். இங்கே ஜனங்கள் அவருடைய பாடுகளை நினைக்கிறார்கள். எப்படி நினைக்கிறார்கள் என்றால், அவர் பாடுபடுகிறார், அவர் அடிக்கப்பட்டார், அவர் நொறுக்கப்பட்டார், அவர் வாதிக்கப்படுகிறார், அவர் நோய்களை சுமந்து கொண்டார் என்று சொல்லி சுமக்கிறார் என்று சொல்லி இப்படி தான் அவருடைய பார்வை, அந்த ஜனங்களுடைய பார்வை அவர் மீது இருந்தது. இந்த நாட்களிலே கர்த்தர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிற ஒரு காரியம், அந்த காரியத்தை நாம் எப்படி எண்ண வேண்டும் என்றால், அது நமக்காக செய்யப்பட்டது என்கிற ஒரு எண்ணத்திற்குள்ளே வர கர்த்தர் என்ன பண்ணுகிறார், நம்ம எதிர்பார்க்கிறோம். முதலாவது ஒரு காரியம் என்னவென்றால், நாம் நம்முடைய எண்ணத்தை மாற்றிக்கொள்ள கர்த்தர் எதிர்பார்க்கிறார். பாடுகள் எல்லாம் ஏதோ நான் பாடுபட வேண்டும் என்பதற்காக அல்ல, அவைகளெல்லாம் உங்களுக்காக என்கிற சிந்தையை கர்த்தர் நமக்குள்ளே என்ன பண்ணுவாராக, தந்தருளுவாராக. அந்த சிந்தையை தான் எதிர்பார்க்க. இன்றைக்கி நிறைய நேரத்தில் நம்ம என்ன பண்ணுகிறோம், இயேசு இப்படி அடிக்கப்பட்டார், இப்படி எனக்காக சிந்தப்பட்டான்னு சொல்லி நம்மளுடைய சிந்தை இல்லாதபடிக்கு ஏதோ ஒரு ரிச்சுவல்ஸோடு நம்ம என்ன பண்ணிடுறோம், முடிச்சிடும். சாதாரண சிந்தைகளோட இந்த ஈஸ்டராக இருக்கட்டும், இந்த குட் ஃப்ரைடேவாக இருக்கட்டும், இந்த காரியங்கள் எல்லாம் என்ன பண்ணிடுறோம், முடித்து விடுகிறோம். ஒவ்வொரு நாளும் நாம் அவரால் பெற்ற அந்த நன்மைகளை யோசித்து பார்க்க கர்த்தர் நமக்கு என்ன பண்ணுவாராக, கிருபை தருவாராக. ஏதோ இயேசு வந்தார், இயேசு ஆராதிக்கிறோம், சர்ச்சுக்கு போகிறோன்னு சொல்லி சாதாரணமாக மேலோட்டமான நிலைமையில் அல்ல, உள்ளாக அதை யோசிக்க, எனக்காக தானே வந்தார், எனக்காக தானே அடிக்கப்பட்டார், எனக்காக தானே ரத்தம் சிந்தினார், எனக்காக தானே காரணமில்லாமல் அவர் காயப்படுத்தப்பட்டார், காரி உமிழப்பட்டார், உளப்பட்ட நிலம் போல அவருடைய சரீரம் மாறுவதற்கு ஒப்பு கொடுத்தார் என்று சொல்லி அவரை சிந்திக்கும் பொழுதெல்லாம் அவர் நமக்காக செய்ததை சிந்திக்க கர்த்தர் நமக்கு என்ன பண்ணுவாராக, கிருபை தருவாராக. நமக்கு அப்படிப்பட்ட சிந்தையை உண்டாக்க கர்த்தர் என்ன பண்ணுகிறார், விரும்புகிறார். இந்த பாடுகளின் மூலமாய் கர்த்தர் நமக்கு சொல்ல விரும்புகிற முதல் ஒரு காரியம், என்னை மேம்போக்காய் மட்டும் எண்ணாமல் உள்ளாக நான் எதற்காக செய்தேன், நான் அதை உங்களுக்காக செய்தேன் என்கிற எண்ணம் உங்களிலே மேலோங்கட்டும் என்று சொல்லி கர்த்தர் இந்த பாடுகளின் மூலமாய் நமக்கு அந்த காரியத்தை நினைவூட்ட
விரும்புகிறார். இது முதலாவதாக காரியம். சாதாரணமான நிலைமையிலே ஆண்டவரை யோசிக்காமல் உள்ளான அர்த்தத்தை, அது நமக்காக அது சிந்தப்பட்டது, நமக்காக அது செய்யப்பட்டது என்கிற அப்படிப்பட்ட ஒரு சிந்தையை ஒரு அடுத்த நிலைமையுள்ள ஒரு சிந்தையை நமக்கு என்ன பண்ணுவாராக ஆண்டவர் தந்தருளுவாராக. இரண்டாவது ஒரு காரியம், 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். நீங்கள் குற்றஞ்செய்து அடிக்கப்படும் போது பொறுமையோடே சகித்தால் அதனால் என்ன கீர்த்தி உண்டு? நீங்கள் நன்மை செய்து பாடுபடும் போது பொறுமையோடே சகித்தால் அதுவே தேவனுக்கு முன்பாக பிரீதியாக இருக்கும். 21 இதற்காக நீங்கள் அழைக்கப்பட்டும் இருக்கிறீர்கள் என்று வசனம் சொல்லுகிறது. இதற்கு பின்பாக தான் ஆண்டவர் சொல்லுகிறார், உங்களுக்காக நான் மரித்தேன் என்ற 24ஆம் வசனத்தில் நம்முடைய பாவங்களுக்காக செத்து நீதிக்கு பிழைத்திருக்கும்படி அவர் தம்மைத்தாமே சரீரத்திலே நம்முடைய பாவங்களை சிலுவையின் மேல் என்ன பண்ணார்? சுமந்தார் என்று வசனம் சொல்லுகிறது. இங்கே பார்க்கலாம், இந்த 20ஆம் வசனத்தில் சொல்ல வருகிற ஒரு காரியம் என்னவென்றால், நான் உங்களுக்காக பாடுகளை நான் பெற்று அவைகளை செய்து முடித்து உங்களுக்காக நான் வெற்றியை பெற்று தந்து விட்டேன். ஆனால் நீங்கள் செய்ய வேண்டிய ஒரு காரியம், நான் எப்படி வாழ்ந்தேனோ அப்படியே நீங்களும் வாழ வேண்டும், அதற்காக தான் நீங்கள் அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள் என்று அந்த வசனத்திலே சொல்லுகிறதை பார்க்க முடியும். நாம் பாவம் நம்முடைய வாழ்க்கையை விட்டு நீங்கிவிட்டது. ஆனால் அதற்காக நாம் தொடர்ந்து பாவத்திலே நிலைத்திருக்க வேண்டும் என்பது அர்த்தம் அல்ல. அப்படி ஆண்டவர் சொல்லவில்லை. நம்முடைய பாவங்களெல்லாம் அவர் நீக்கிவிட்டார், நம்முடைய அக்கிரமங்களெல்லாம் அவர் மன்னித்து விட்டார், நம்முடைய நோய்களெல்லாம் குணமாக்கி விட்டார். இனி எப்படி நீங்கள் வாழ வேண்டும் என்றால், நான் எப்படி வாழ்ந்தேனோ அப்படி நீங்கள் என்ன பண்ணணும்? வாழணும். நீங்கள் குற்றம் செஞ்சு அதன் மூலமாய் நீங்கள் பொறுமையோடு அந்த காரியத்தை சகித்தால் ஒரு பலனும் என்ன இல்லை. ஆனால் நீங்கள் உண்மையாய் வாழ்ந்து நீதிமானாய் வாழ்ந்து என்னை போல வாழ்ந்து நீங்கள் அதை சகிப்பீர்களானால் நான் உங்களுக்கென்று வைத்திருக்கிற அந்த ஆசீர்வாதத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். என்னாலே நீங்கள் என்ன பண்ண முடியும்? பிழைக்க முடியும் என்று பார்க்கிறோம். அது ஆண்டவருடைய சமூகத்தில் மிகவும் பிரீதியான ஒரு காரியமாக இருக்கிறது. நமக்காக அவர் அடிக்கப்பட்டார், நம்முடைய காரியங்கள் எல்லாம் அவர் செய்து முடித்து விட்டார், அது உண்மைதான். ஆனால் தொடர்ந்து அதனாலே நாம் என்ன பண்ணக்கூடாது? பாவத்தில் நிலைத்து நிற்கக்கூடாது. பாவத்தை விட்டு விலகி அவர் நமக்காக செய்தது போல நாமும் செய்ய, நமக்கு முன்பாக கஷ்டங்கள், கவலைகள், போராட்டங்கள், அழுத்தங்கள் இவைகள் எது வந்தாலும் சரி, அவரை போல எல்லா பாடுகளையும் சகித்து கொள்ள கர்த்தர் கிருபை தருவாராக. நாம் அதை செய்யாவிட்டாலும் சரி, நமக்கு நேராய் அது வந்தால் அவைகளை ஒத்துக்கொண்டு அவரை போல வாழ கர்த்தர் என்ன பண்ணுகிறார்? அவர் விருப்பம் உள்ளவராய் இருக்கிறார். நமக்கு அப்படிப்பட்ட கிருபையை கர்த்தர் என்ன பண்ணுவாராக? தருவாராக. அவர் வாழ்ந்தது போல நாமும் பரிசுத்தமாய் வாழ, அவருடைய வார்த்தைகளின்படி கீழ்ப்படிந்து வாழ கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. என்ன காரியங்கள் வந்தாலும் சரி, ஆண்டவருக்காக எல்லா காரியங்களையும் உண்மையாய் செய்து அவரை போல வாழ கர்த்தர் நமக்கு என்ன பண்ணுவாராக? கிருபை தருவாராக. மூன்றாவதாக ஒரு காரியம், 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 22ஆம் வசனமும் 23ஆம் வசனமும் நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். அவர் பாவம் செய்யவில்லை, அவருடைய வாயிலே வஞ்சனை காணப்படவும் இல்லை. அவர் வையப்படும் போது பதில் வையாமலும் பாடுபடும் போது பயமுறுத்தாமலும் நியாயமாய் தீர்ப்பு செய்கிறவருக்கு தம்மை ஒப்புவித்தார் என்று பார்க்கிறோம். இதில் 22ஆம் வசனமும் 23ஆம் வசனத்தின் முதல் பாதியையும் நாம் பார்க்கும் பொழுது அங்கே இருந்து ஒரு காரியத்தை நாம் கற்றுக்கொள்ள முடியும். அவர் பாவம் செய்யவில்லை, அவருடைய வாயிலே வஞ்சனை காணப்படவும் இல்லை. வையப்படும் போது அவர் பதில் வையாமலும் பாடுபடும் போது பயமுறுத்தாமலும் இருந்தார் என்று சொல்லப்படுகிறது. இங்கே இருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு காரியம், நாம் அமைதியாக இருக்க கர்த்தர் கிருபை தருவார். நம்முடைய வாழ்க்கையிலே அநேக பாடுகள், பிரச்சனைகள், சோதனைகள், கவலைகள், போராட்டங்கள் இவைகள் எல்லாம் வரும். இவைகள் எல்லாவற்றிலும் நாம் செய்ய வேண்டிய ஒரு காரியம், அவரை போல அமைதியாக இருக்க கர்த்தர் கிருபை தருவாராக. அவர் எப்படி பரிசுத்தமைய முன்பாக அந்த குறிப்பிலே பார்த்தோம், அவரை போல கீழ்ப்படிந்து பரிசுத்தமாய் வாழ வேண்டும். இந்த குறிப்பிலே பார்க்கிறோம், அவரை போல நாம்
அமைதியாக இருக்க கர்த்தர் கிருபை தருவார். நிறைய நேரத்தில் நமக்கு பாடுகள், கஷ்டங்கள், பலவீனங்கள், சோர்வுகள் வரும்போது நம்முடைய பேச்சுக்கள் அதிகமாகிறது. இப்படி நடந்துருச்சு, அப்படி நடந்துருச்சு, அவங்க எனக்கு இப்படி பண்ணிட்டாங்க, இப்படி பண்ணிட்டாங்களே, நான் இப்படி பண்ணவே இல்லையே சொல்லி நம்மை குறித்த காரியங்கள், மற்றவர்களை குற்றம் சொல்லுகிற காரியங்கள், அது ஆண்டவரை நோக்கி முறையிட்டு விண்ணப்பம் பண்ணுகிற காரியங்கள், இப்படி பல நிலைமைகளிலே நம்முடைய சோதனை நாட்களில் நாம் செய்ய ஆரம்பித்து விடும். ஆனால் கர்த்தர் எதிர்பார்க்கிற ஒரு காரியம், பாடுபடுகிற ஆண்டவர் அவரிடத்திலிருந்து நம்மை கற்றுக்கொள்ள செய்கிற ஒரு காரியம் என்னவென்றால், எல்லா பாடுகளின் நடுவிலேயும் நீங்கள் அமைதியாக இருக்க கற்றுக்கொள்ளுங்கள். அங்கே பார்க்கணும், வையப்படும் போது பதில் வையாமலும் திட்டுறாங்க, மோசமாக அவரை திட்டுறாங்க, அவர் செய்யாததை சொல்லி திட்டுறாங்க. ஆனால் அவர் என்ன பண்ணல, ரிப்ளை கொடுக்கவே இல்லை. அதை ஏன் இப்படி பண்ணீங்க, நான் அப்படி பண்ணவே இல்லைன்னு சொல்லி அவர் என்ன பண்ணல, அவர் ரிப்ளை பண்ணல. நம்ம நிறைய நேரத்தில் பல காரியங்களுக்கு என்ன பண்ணிடுவோம், ரிப்ளை பண்ணிடுவோம். ஆண்டவர் என்ன பண்ணல, ரிப்ளை பண்ணாமல் இருக்க கர்த்தர் நமக்கு கிருபை தருவாராக. பாடுபடும் போது பயமுறுத்தாமலும். இதனுடைய அர்த்தம் என்னவென்றால், சில நேரத்தில் நம்ம செய்யாத தப்பை ஒருத்தவங்க சொல்லும்போது நம்ம திரும்பி எப்படி நம்ம ரியாக்ட் பண்ணுவோம், நான் பார்த்துக்கிறேன் உன்னை வச்சு, நான் அப்புறம் என்ன செய்கிறேன்னு என்ன பண்ணலாம், பார்த்துக்கிறேன், நீ எனக்கு இப்படி செஞ்சுட்டு இல்லைன்னு சொல்லி அப்படி ஒரு பயமுறுத்துதல் என்ன பண்ணுவாங்க, கொடுப்பாங்க. அது அநேகருடைய வாழ்க்கையில் அது பயத்தை உண்டு பண்ணும். அப்படிப்பட்ட காரியத்தை கூட ஆண்டவர் அந்த ரோமர்களை, என்னவே நீங்கள் தொட்டுட்டீங்களா, இல்லை யூதர்கள் என்னவே நீங்கள் இப்படி பண்ணிட்டீங்களா, நான் திரும்பி உங்களை என்ன பண்ணுறேன்னு பாருங்கன்னு சொல்லி அவர் என்ன பண்ணல, அப்படிப்பட்ட காரியங்கள் அவரால் செய்ய முடியும். ஆனால் அவர் அப்படிப்பட்ட காரியங்களை ஒரு நாளும் என்ன பண்ணலை, பேசலை. நம்முடைய கஷ்டங்கள், நம்முடைய வியாதிகள், பலவீனங்கள், இவைகள் எல்லாவற்றிலும் ஒரு நாளும் நாம் மனம் பதறி பேசாமல், நம்ம ஓவராக பேசாமல், நம்ம தேவையில்லாத காரியங்களை பேசாமல், பதில் பேசாமல் அமைதியாக இருக்க கர்த்தர் நமக்கு என்ன பண்ணுவாராக, கிருபை தருவாராக. நீதிமொழிகளை வாசிக்கும் பொழுது பல நிலைமைகளிலே யார் அமைதியாக இருக்கிறார்களோ அவர்கள் ஞானவான்களாக இருக்கிறார்கள் என்று அந்த நீதிமொழிகள் எழுதின அந்த சாலமோன் சொல்லுகிறதை பார்க்க முடியும். நம்முடைய வாழ்க்கையில் எந்த அளவுக்கு நாம் அமைதியாக இருக்க பழகிறோமோ அந்த அளவுக்கு பிரச்சனைகளுக்கு தீர்வு அது சீக்கிரமாய் வர ஆரம்பிக்கும். அந்த பிரச்சனைகளின் தீர்வு அது அற்புதமாக இருக்கும். அது நமக்கும் என்ன பண்ணும், நன்மை பயக்கும். ஆகவே நம்முடைய எல்லா சூழ்நிலைகளிலும் அமைதியாக இருக்க, மனரம்யமாக இருக்க கர்த்தர் நமக்கு என்ன பண்ணுவாராக, கிருபை தருவாராக. பவுல் சொல்கிறார், நான் எல்லா நிலைமைகளிலும் மனரம்யமாய் இருக்க கற்றுக்கொண்டேன் என்று அவர் சொல்கிறதை பார்க்கணும். நம்முடைய வாழ்க்கையில் போராட்டங்கள், கஷ்டங்கள், கவலைகள், இவைகள் எல்லாவற்றிலும் நாம் அமைதலோடு இருக்க, நம்முடைய வாய் மனம் பதறி எந்த காரியங்களையும் பேசாமல் இருக்க, கர்த்தரை போல இருக்க கர்த்தர் என்ன பண்ணுகிறார், எதிர்பார்க்கிறார். இந்த பாடுபடுகிற அந்த வேலைக்காரர் நமக்கு சொல்லித் தருகிற இன்னொரு காரியம், நாம் அமைதியாக இருக்க வேண்டும் என்று சொல்கிறார். அந்த 23ஆம் வசனத்தின் 2வது பகுதியில் நாம் இன்னொரு குறிப்பை, 4வது குறிப்பை நாம் பார்க்க முடியும். அவர் செய்கிற ஒரு காரியம், நியாயமாய் தீர்ப்பு செய்கிறவருக்கு தம்மை ஒப்புவித்தார் என்று சொல்லப்படுகிறது. ஆண்டவர் பிதாவுக்கு தம்மை ஒப்பு கொடுத்ததை பார்க்க முடியும். இன்னைக்கு இந்த இடத்திலிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு காரியம், நம்முடைய வாழ்க்கையில் நாம் நம்முடைய காரியங்கள் எல்லாம் நமக்கு நியாயம் செய்கிற ஆண்டவரிடத்தில் விட்டு கொடுக்க வேண்டும். நாம் உத்தமமாய் நடந்தாலும் சரி அல்லது தவறு செய்து நடந்தாலும் சரி, ஆண்டவரே நீர் என்னை பொறுப்படுத்தி கொள்ளும் என்று சொல்லி நியாயம் செய்கிற ஆண்டவரிடத்தில் நம்முடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுக்க கர்த்தர் நமக்கு என்ன பண்ணுகிறார், கற்றுத்தருகிறார். அநேக நேரத்தில் நம்மளே என்ன பண்ண ஆரம்பிச்சிடுவோம், சில காரியங்களுக்கு நியாயம் செய்ய ஆரம்பிச்சிடுவோம், சில காரியங்களுக்கு ஜட்ஜ்மெண்ட் கொடுக்க ஆரம்பிச்சிடுவோம். ஆனால் கர்த்தர் எதிர்பார்க்கிற ஒரு காரியம், நாம் அப்படி ஒரு நாள் என்ன பண்ணக்கூடாது, செய்யக்கூடாது. எந்த காரியங்களானாலும் நியாயம் தீர்க்கிற ஆண்டவர் அவர்தான் நீதியுள்ள நியாயாதிபதி, அவர்தான் நித்திய நியாயாதிபதி. ஆகவே அவரிடத்தில் எல்லா காரியங்களையும் கொடுத்து விடுவோம் என்று சொல்லும்போது கர்த்தர் கண்டிப்பாக நமக்கு நன்மையான காரியங்கள் என்ன பண்ணுவார், செய்வார். தாவீதுடைய வாழ்க்கையில் பார்க்குறோம், பல துன்பங்களை சவுல் தருகிறார். ஆனால் எல்லாவற்றையும் அவர் என்ன பண்ணிட்டாரு, ஆண்டவருடைய கையில் கொடுக்கும்போது ஆண்டவர் கண்டிப்பாக ஒரு நியாயத்தை அவர் தந்ததை பார்க்க முடியும். நம்முடைய வாழ்க்கையிலும் நம்மை சுற்றி இருக்கிற சூழ்நிலைமைகள் நமக்கு விரோதமாய் காணப்படலாம். உறவினர்கள், நண்பர்கள், நாம் நேசித்தவர்கள், பல நிலைமைகளில் நமக்கு விரோதமான காரியங்களை செய்திருக்கலாம். ஆனால் நீங்கள் அவர்களுக்கு எதிராக என்ன பண்ண வேணாம், எந்த காரியத்தை செய்ய வேணாம், எல்லாவற்றையும் கொண்டு போய் கர்த்தருடைய சமூகத்தில் வைத்து, ஆண்டவரே நீர் நீதியுள்ள
நியாயாதிபதி, நீர் எங்களுக்கு இதை செய்வீராக என்று சொல்லி நாம் தரும்பொழுது கர்த்தர் கண்டிப்பாக நன்மையான காரியத்தை நம்முடைய வாழ்க்கையில் என்ன பண்ணுவார், செய்வார். அந்த பாடுபடுகிற அந்த வேலைக்காரர் நமக்கு சொல்லித் தருகிற இன்னொரு காரியம், எல்லாவற்றையும் நீதியுள்ள நியாயாதிபதியின் இடத்திலே நீங்கள் என்ன பண்ணுங்கள், சமர்ப்பித்து விடுங்கள் என்று அவர் சொல்கிறார். கடைசியாக ஒரு வசனம், ஏசாயா 53வது அதிகாரம் 6ஆம் வசனமும் 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம். இந்த 2 இடங்களிலே பார்க்கும்பொழுது சிதறுண்ட ஆடுகள் என்று சொல்லி வசனம் சொல்லுகிறதை பார்க்க முடியும். இவர்களை எல்லாம் கர்த்தர் திரும்பமாக கூட்டி சேர்த்தார். வழி தப்பி போன ஆடுகளை திரும்பமாக இவர் சேர்த்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இங்கே இருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய இன்னொரு காரியம், நம்ம ஆண்டவர் இவ்வளவு தூரம் பாடுகளின் மூலமாய் நம்மை அவர் மீட்டெடுத்து நீதிமான்களாக்கி பரிசுத்தவான்களாக்கி வைத்திருக்கிறார். திரும்பவுமாக நாம் வழி தப்பி ஒரு நாள் என்ன பண்ணக்கூடாது, போகக்கூடாது. நம்ம எல்லாரையும் அவர் திருப்பி கொண்டு வந்திருக்கிறார். நாம் ஒரு நாளும் திரும்பமாக நம்முடைய பழைய வாழ்க்கைகளுக்கு நாம் திரும்பாதபடி நம்மை காத்து கொள்ள கர்த்தர் என்ன பண்ணுவாராக, கிருபை தருவாராக. ஆடுகள் தங்களுடைய இஷ்டப்படி என்ன பண்ணுச்சு, அந்த 53வது அந்த ஏசாயா நிருபத்தில் பார்க்கிறோம் 6ஆம் வசனத்தில், நாம் எல்லாரும் ஆடுகளைப் போல வழி தப்பி திரிந்து அவனவன் தன் வழியிலே போனோம் என்று அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. நம்முடைய வழிகளிலே இதற்கு பின்பாக நாம் அவருடைய இரத்தத்தினாலே மீட்கப்பட்ட அவருடைய பாடுகளினாலே நாம் ரட்சிக்கப்பட்டிருந்திருக்கிறோம். இனி நாம் என்ன பண்ணக்கூடாது, நம்முடைய இஷ்டத்தின்படி நம்முடைய வழக்கத்தின்படி நமக்கு பிரியமானபடி நடக்காமல் மெய்ப்பன் நம்மை எப்படி நடத்துகிறாரோ அப்படி நடக்க இந்த 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 துன்பப்படுகிற வேலைக்காரர், இந்த சஃபரிங் சர்வெண்ட் நம்ம என்ன பண்ணுகிறார், எதிர்பார்க்கிறோம். நம்முடைய வாழ்க்கையில் நாம் இஷ்டம் போல நடவாமல் அவர் பிரியப்படுகிறபடி நடக்க கர்த்தர் நமக்கு என்ன பண்ணுவாராக, கிருபை தருவாராக. இந்த ஆண்டவர், பாடுபடுகிற ஆண்டவர், த சஃபரிங் சர்வெண்ட், அவர் எப்படியெல்லாம் பாடுபட்டார், எதற்காக பாடுபட்டார் என்பதை நாம் பார்த்தோம். இவைகள் எல்லாவற்றையும் செய்த ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிற ஒரு காரியம், நாம் சாதாரணமாய் அவரை குறித்து சிந்திக்கிறதை விட அவர் நமக்காக செய்தார் என்று சிந்திக்க உதவி செய்வாராக. அவரை போல வாழ நமக்கு குற்றமில்லாமல் வாழ்ந்து இந்த பாடுகளை சகிக்க கர்த்தர் கிருபை தருவார்கள். எல்லா பாடுகளின் கஷ்டங்களின் சூழ்நிலைமைகளிலும் அமைதியாக இருக்க கர்த்தர் கிருபை தருவாராக. எல்லா சூழ்நிலைமைகளிலும் நீதியுள்ள நியாயாதிபதி அதை பார்த்து கொள்வார் என்று அவர் கையிலே விட்டுவிட, இவ்வளவு நன்மை செய்த ஆண்டவர் விட்டு இனி நான் போக மாட்டேன் என்று தீர்மானத்தோடு வாழ இந்த துன்பப்படுகிற வேலைக்காரர் நமக்கு கற்றுத்தருகிறார். அவைகளை கற்றுக்கொண்டு வாழ கர்த்தர் நமக்கு கிருபை தருவாராக. இந்த வார்த்தைகள் உங்களுடைய வாழ்க்கைக்கு பிரயோஜனமாக இருந்திருக்கும் நான் கர்த்தருக்குள் விசுவாசிக்கிறேன். கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையிலும் வருகிற பாடுகள், துக்கங்கள், கவலைகள் இவைகள் எல்லாவற்றையும் மீட்பதற்காக அவர் சிலுவையிலே அவர் மரித்து விட்டார். அவருடைய தழும்புகளால் நாம் குணமாகி இருக்கிறோம். அவருடைய சரீரத்திலே தழும்புகள் இருக்கிறது. அவைகளை நாம் விசுவாசித்து பெற்றுக்கொள்வது நம்முடைய செயலாய் இருக்க கர்த்தர் என்ன பண்ணுகிறார், எதிர்பார்க்கிறார். தழும்புகள் அவரிடத்தில் இருக்கிறது. நம்முடைய வாழ்க்கையிலே காயங்கள் இருந்தால், ஆண்டவரே பாடுகள், பலவீனங்கள் எல்லாம் இருக்கிறது, நாங்கள் விசுவாசிக்கிறோம் என்று சொல்லி அந்த விசுவாசத்தினாலே அந்த பாடுகளிலிருந்து நாம் நன்மைகளை பெற்றுக்கொள்ள கர்த்தர் நமக்கு என்ன பண்ணுவாராக, கிருபை தருவாராக. அப்படி நாம் விசுவாசிக்கும் பொழுது கர்த்தர் அவருடைய ஆசீர்வாதங்களை அவருடைய பாடுகளின் மூலமாய் நாம் நன்மைகளையும் பெற்றுக்கொள்ள கர்த்தர் நமக்கு கிருபை தருவார். கண்களை மூடி இருக்கிற இடங்களிலே நாம் ஜெபிப்போம். நல்ல ஆண்டவரே, இந்த நல்ல நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம். நீர் எங்களுடைய மீறுதல்கள் நிமித்தமாக அன்று நீர் காயப்பட்டு, நொறுக்கப்பட்டு, உடைக்கப்பட்டு ஆண்டவரே எங்களை ஆண்டவரே உம்மை போல மாற்ற வேண்டும் என்பதற்காக நீர் உம்மையே என்று நீர் பலியாக தந்தீர். அதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நீர் எங்கள் மீது வைத்த அந்த நேசம் எவ்வளவு பெரியது ஆண்டவரே. உம்முடைய ரூபத்தை ஆண்டவரே அன்றைய எல்லா நிலைமைகளிலும் விட்டு கொடுத்து கர்த்தாவே எங்கள் மீது எவ்வளவு அக்கறை உள்ளவராகி அன்றைய எங்களுக்காக நீர் உம்மைத்தாமை ஒப்பு கொடுத்து அன்றைய எங்களை நீதிமான்களாயும் பரிசுத்தவான்களாயும் மாற்றியிருக்கிற உம்முடைய தயவிற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இப்படிப்பட்ட எங்களுடைய ஆண்டவர் நீர் எங்கள் வாழ்க்கையில் எதிர்பார்க்கிறபடி நாங்கள் வாழ எங்களுக்கு உதவி செய்வீராக ஆண்டவரே. அன்றைய ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. நாங்கள் அன்றைய உம்மை இன்னும் அன்றைய வேறு விதத்திலே அன்றைய எண்ணிக்கொள்ள, இன்னும் அன்றைய மூலமாய் அன்றைய உம்மை வைத்து எங்களை நாங்கள் சிந்திக்க
எங்களுக்கு கிருபை தரும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. நீர் வாழ்ந்தது போல நாங்களும் பிழையற்றவர்களாய் கரையற்றவர்களாய் வாழ உதவி செய்வீராக. எல்லா பாடுகளின் சூழ்நிலைமைகளிலும் நாங்கள் அமைதியாக இருக்க எங்களுக்கு உதவி செய்வீராக. கஷ்டங்கள் வருகிற போது, நஷ்டங்கள் வருகிற போது, அன்றைய மனிதர்கள் தீங்கிழைக்கும் போது நீதியுள்ள நியாயாதிபதியினிடம் நாங்கள் அன்றைய காரியங்களை சமர்ப்பிக்க கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்யும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவர். எங்களுடைய மனம் போன போக்கில் நாங்கள் போகாதபடிக்கு பாடுபட்ட ஆண்டவருடைய அன்பை நினைத்து அவருடைய செட்டைகளின் மடுவிலே காணப்பட கர்த்தாவே மெய்ப்பொருடைய கண்காணிப்பிலேயே நாங்கள் இருக்க அவருடைய சொல்லுக்கு கீழ்ப்படிந்து சத்தத்திற்கு கீழ்ப்படிந்து வாழ எங்கள் ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் கிருபை தருவீராக. அப்படி வாழும்போது ஆண்டவரே உம்முடைய தழும்புகளால் உண்டாகிற சுகத்தை நாங்கள் பெற்றுக்கொள்ள கர்த்தர் எங்களுக்கு கிருபை தரும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. விசுவாசத்தினால் அவைகளை பெற்றுக்கொள்ள கர்த்தர் எங்களுக்கு கிருபை தருவீராக. உம்முடைய திருக்கரங்களில் எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். எல்லா துதிகன மகிமையாவும் உமக்கு ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் எங்கள் ஜெபங்களை ஏறெடுக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.